வந்து தமிழ் விஞ்ஞானிக்கு வணக்கம். நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? டேட்டா டைப் இருக்குன்னா இந்த டேட்டா டைப் பார்க்க போறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ் பார்க்கும்போது அதுக்கப்புறம் இந்த டேட்டா பார்க்கணும். எது சொன்னீங்கன்னா டேட்டா டைப் டேட்டா பார்த்தோம்னா வேரியபிள் பார்க்கணும். வேரியபிள் டேட்டா பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் போதும். வேரியபிள்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 3 டைப் இருக்கு. லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள். ஓகே. ஸ்டாட்டிக் வேரியபிள் கொஞ்சம் 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 லைட்டாக மாற்றி வைப்போம். அது ஸ்டாட்டிக் ஆல்ரெடி எல்லாரும் கிளியர் பார்த்துருக்கோம். ஓகே. நான் கேட் பேசிக் ஆல்ரெடி கோட் இருக்கு. இன்னும் நான் தெளிவாக சொல்றேன். நம்ம வேரியபிள்ல மொத்தம் கிளாஸ் இருக்குல்ல, மெயின் கிளாஸ் இருக்கு, பப்ளிக் கிளாஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. அது கீழே குளோபல், அது ஓவராலா போட்டுருந்தோம். இது குளோபல் இருக்கு, நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதே இதை நம்ம மெயின் கிளாஸ்க்குள்ளேயோ இல்லை கிளாஸ்க்குள்ள தான் லோக்கல் கிளாஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதே சேம் டைம் நம்ம வந்து இப்போ ஈக்குவல் டென் கொடுத்துருக்கோம். நாளைக்கு இதை டேரக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இன்ஸ்டன்ஸ் கிளாஸ்ல இருக்கு, ஸ்டாட்டிக் கிளாஸ் கிடையாது. இது ஸ்டாட்டிக் கிளாஸ். இதுக்காக ஒரு ஃபார்முலா இருக்கு. அதான் இது ஸ்டாட்டிக் டு ஸ்டாட்டிக் அப்படின்னா ஆப்ஜெக்ட் எல்லாமே டேரக்டாக காமிக்கலாம். அதே ஸ்டாட்டிக் டு நான் ஸ்டாட்டிக் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுவே நான் ஸ்டாட்டிக் டு ஸ்டாட்டிக்னா அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். நான் ஸ்டாட்டிக் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்படி மீன்ஸ் வந்து ஸ்டாட்டிக் கிளாஸ் டு ஸ்டாட்டிக் கிளாஸ் ஆர் ஸ்டாட்டிக் மெத்தட் we don't need to create object. அதே இது நான் ஸ்டாட்டிக் don't create an object. பட் ஸ்டாட்டிக் டு நான் ஸ்டாட்டிக் நான் டு ஸ்டாட்டிக் அது இப்போ எப்படி நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கோம். இந்த ஐக்குட்டேன்னா இப்போ இதை கமெண்ட் பண்ணிடும். ஓகே. நான் இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. ஐ டைரக்டா எடுத்துட்டு ஸ்டூடியோ பண்ணிட்டேன். போட்டேன். ரைட். உள்ள இப்போ என்ன காமிக்குதுன்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஏன்னா ரெஃபரன்ஷியல் ஸ்டாட்டிக் வந்து ரெஃபர் பண்ணலை. நீங்க ரெஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஆல்ரெடி நம்ம கஷ்டப்பட்டு பண்ணி எங்கே ப்ராப்ளம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாஸ் நேம் வச்சுக்கோங்க. வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சுக்கிட்டீங்கன்னா மாறும் போடுது இல்லை எம்னு போட்டு எடுத்து ஓகே ஈக்குவல் பட் ரீடபிளாக போட்டுருக்காங்க. நியூ வேரியபிள் என்ன போகுது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. எம் that ஆயிடுச்சு. ஆமாப்பா. இப்போ கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் கிரியேட்ல கொஸ்டின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பார்த்தா மூணு மாதம் கம்மியில் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு ஓகே. இது என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓகே இருக்கும். இதுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் ஈஸியாக இருக்கும். இது வந்து என்னன்னா இது வந்து ஒரு குளோபல் வேரியபிள். பட் நம்மளால ஏன் டைரக்டா காசு முடியாதுன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் ஸ்டாட்டிக் கிளாஸ் வந்து கீழே உள்ள மெயின் மெத்தடுக்கு வந்து ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம வச்சு கால் பண்ணிடுவோம். ஓகே. இல்லை கால் பண்ண முடியும் குளோபலாக இருந்தாலும். இதே இதுக்கு அடுத்த வே என்ன இருக்குன்னா இது நம்ம ஸ்டாட்டிக் விட மாற்றணும். லைக் ஸ்டாட்டிக் டைப்பை மாற்றணும். ஸ்டாட்டிக் வேரியபிள் ஸ்டாட்டிக் வேரியபிளா மாத்திக்கலாம். மாத்தினா என்ன செய்யலாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியும் பண்ணலாம். எல்லாமே டேட்டா பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பண்ண முடியும். ஓகே. நோ ப்ராப்ளம். கம்பெனி ஏன் இந்த மாதிரி ஐடியா புரியும் நம்புறேன்.
இல்ல ஏதாவது நோட் ப்ராப்ளம் கமெண்ட்ல டீட்டெயில் சொல்லுங்க. நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ.